ஃப்ரெண்ட்ஸ், இம்யூனிட்டி லெவலை நல்லா பூஸ்டப் பண்ணி ஹார்ட் ஆரோக்கியமாக வச்சிருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாட்டர் ஆப்பிளில் இன்றைக்கி ஜூஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது சீப்பாக கிடைக்கக்கூடியதுனால நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணிட்டு தான் போவோம். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்வீட்லெஸ்ஸாக இருக்கும். பாருங்கள், மரத்தில் இன்றைக்கி நான் அப்படியே வீடியோ எடுத்துருக்கிறேன். எங்கள் பக்கத்து தோட்டத்துலேருந்து கொடுத்தாங்க. நல்லா பழுத்திருக்கும். இது வந்து காய். இந்த டைம் வந்து சீசன் எப்பயுமே முடிஞ்சிருக்கும். இப்போ தான் இந்த வருஷத்தில் இந்த சீசன் வந்து இப்போ தான் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்குதுங்க. நல்லா பழுத்து வருது. நல்லா அந்த பழுத்த பழம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைக்கி பழுத்த பழம் கொஞ்சம் காய வச்சு தான் நான் வந்து இன்றைக்கி ஜூஸ் செஞ்சுருக்கேன். இதில் நிறைய பேருக்கு என்ன செய்கிறதுனே தெரியாது. அதனால் வெறுமனே உப்பு அந்த மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க. இதில் வந்து கால்சியம், அயன், அதுக்கப்புறமா மெக்னீஷியம், பொட்டாசியம் நிறையா இருக்குது. பொட்டாசியம் நிறையா இருக்கிறனால தான் ஹார்ட் பேஷண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இது வந்து ஜாம்பக்காயின்னு கேரளாவில் சொல்லுவாங்க, ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய பேர் இருக்குதுங்க. இப்போ இதுக்காக பாருங்கள், நல்லா கார்னிஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்த உடனே குழந்தைங்க வந்து விரும்பியே சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் வந்து சாப்பிடுவாங்க. இதுக்காக நான் பீட்ரூட் எடுத்துருக்குறேங்க. அதாவது அனிமிக் இருக்கிறவங்க இந்த ஜூஸை வந்து சாப்பிட்டா நல்லா, அந்த ரத்த சோகை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லா ரத்த விருத்தி ஆகும். இப்போ வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன், ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறமா தேங்காய் ஒரு கப்பு எடுத்துருக்குறேங்க. இப்போ இந்த காயை வந்து நான் எல்லாம் கட் பண்ணிக்க போகிறேன். இதில் சின்னதாக அந்த உள்ள சீடு இருக்கும், அது போட்டாலுமே ஒன்றும் தப்பு இல்லைங்க, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். இப்போ அந்த பீட்ரூட்டுக்கு பதிலாக கேரட் வேணுங்கிறவங்க கேரட் எடுத்துக்கலாங்க, இல்லை ரெண்டையுமே சேர்த்து கூட போட்டுக்கலாம். இப்போ பழுத்த பழம் பாருங்கள், நான் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதை இந்த ஸ்கின் க்ளோயிங்க்கு வந்து இந்த பழத்தில் வாட்டர் நிறையா இருக்கிறதுனால ஸ்கின் க்ளோவுக்கு ரொம்பவும் நல்லதுங்க. நல்லா அந்த ஹெல்த் கான்ஷியஸ், அதாவது இந்த வெயிட் லாஸ் செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை வந்து ஜூஸாக எடுக்கலாம், இல்லை பழமாகவே அப்படியே கூட சாப்பிட்லாங்க. ரொம்ப சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஆனால் இது வந்து இப்போ யாரும் வாங்குறதில்ல. இப்போ பாருங்கள், நான் எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டேன். இந்த வாட்டர் ஆப்பிளை கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் நான் சேர்த்திக்க போகிறேன். இப்போ நான் வந்து இதில் நாட்டு சக்கரை சேர்த்துறேங்க. தேன் வேணுங்கிறவங்க தேன் கூட சேர்த்திக்கலாம். நல்லா அந்த கார்னிஷ் பண்ணி நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நல்லா வந்து கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வெறுமனே கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இப்போ பீட்ரூட் வந்து நான் கலருக்கும், அதுக்கப்புறமா அந்த ரத்த விருத்தி வந்து அதிகரிக்கிறதுக்கு தான் போட்டிருக்கிறேங்க. இதில் இப்போ நாட்டு சக்கரை அரைச்சாச்சுங்க, ஒன்றா போட்டு அரைச்சிட்டேன். இப்போ நாட்டு சக்கரை சேர்த்திக்கிறேங்க. இப்போ இதை சேர்த்து இது ஒன்றா அரைச்சி அப்படியே வடிகட்டிடலாம். இப்போ இதுக்காக நான் சப்ஜா சீடும் பாதாம் பிஸ்னும் ஊற வச்சுருக்கேன். அது நல்லா குளிர்ச்சி, நல்லா இந்த டைம் வந்து நம்ம தாராளமாக எடுக்கலாங்க. அந்த ரெய்னி சீசனில் மட்டும்தான் அது வந்து நம்ம சேர்த்தக்கூடாது. இப்போ இந்த ஜூஸை வந்து நல்லா கண்ணாடி கிளாஸில் ஊற்றிட்டு, இப்போ அது கார்னிஷ்காக நான் பாதாம் பருப்பை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஐஸ் க்யூப் வேணுங்கிறவங்க ஐஸ் க்யூப் சேர்த்திக்கலாங்க. நான் இன்றைக்கி எல்லாமே சேர்த்திருக்கிறேன். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நம்ம வெறுமனே அந்த உப்பு மிளகாத்தூளும் போட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு எங்கள் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு ஜூஸு, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸுங்க. நிறைய இந்த மாதிரி கிடைச்சா நீங்கள் சாப்பிடுங்க. இந்த சீசனில் தான் கிடைக்கும். இந்த குற்றாலத்துக்கெல்லாம் போனால் இந்த பழம் வந்து நிறைய கிடைக்கும். இப்போ வீதியில் அங்கங்கே வந்து இதை வந்து வச்சு விற்கிறாங்க. அவ்வளோதாங்க, நல்லா கார்னிஷ் பண்ணிட்டேன். ஐஸ் க்யூப் போட்டாச்சு. அருமையான நல்லா சில்லுன்னு வாட்டர் ஆப்பிள் ஜூஸு, நல்ல ஒரு ஹெல்த்தியான வாட்டர் ஆப்பிள் ஜூஸ் ரெடிங்க. இதில் நிறையா வந்து ஜாம் கூட செய்வாங்க இந்த பழத்தில், பழுத்த பழத்தில். இதில் பிக்கிள் கூட போடுறாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு வீடியோவில் அந்த மாதிரி ஜாம் பண்ணி காமிக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிளான ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில்